தமிழ் சினிமாவின் கவர்ச்சி நாயகியாக வலம் வருபவர் யாஷிகா ஆனந்த். யாஷிகா ஆனந்த் நடித்த படங்கள் பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை. சொல்லிக்கொள்ளும்படி கதாபாத்திரங்களும் அமையவில்லை. எப்படியாவது பெரிய நடிகர்களுடன் பட வாய்ப்பை வாங்கிவிட வேண்டும் என சமீபத்தில் வித்தியாசமான போட்டோஷூட் ஒன்றை நடத்தி புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் அணிந்துள்ள உடையில் முன்பக்கத்தில் பெரிய ஹார்டின் ஒன்றை வைத்தபடி போஸ் கொடுத்துள்ளார். வழக்கம் போல் ரசிகர்கள் இரட்டை அர்த்தத்தில் கமெண்ட் செய்து வருகின்றனர். கடந்த 2002ஆம் ஆண்டு தமிழில் வெளியான 5 ஸ்டார் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமானவர் கனிகா. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார். கனிகா திரைப்படங்களில் நடிகையாக மட்டுமல்லாமல் மாடல், குரல் நடிகை, பின்னணி பாடகி, மேடை தொகுப்பாளினி, டிவி தொகுப்பாளினி என்று பல்வேறு திறமைகளை காட்டினார். கனிகா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் ஒரு புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் மேலிருந்து கீழே பார்த்தால் எல்லாம் தெரியுது என்றும் இந்த 38 வயதிலும் அழகு என்றும் சமூக வலைதளத்தில் கமெண்ட் செய்து வருகின்றனர். சிம்பு தற்போது மாநாடு படப்பிடிப்பில் பங்கேற்றுள்ளார். படப்பிடிப்பு புதுச்சேரியில் தொடங்கியுள்ளது. இந்த படத்தில் சிம்பு, கல்யாணி பிரியதர்ஷன், எஸ்.ஜே. சூர்யா, பாரதி ராஜா, மனோஜ், பிரேம்ஜி, கருணாகரன், டேனியல் மற்றும் பலர் நடிக்கின்றனர். வெங்கட் பிரபு இயக்குகிறார். சுரேஷ் காமாட்சி தயாரிக்கிறார். 40 நாட்கள் தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். கொரோனாவிலிருந்து படக்குழுவினரை பாதுகாக்கும் பொறுப்பை சித்த மருத்துவர் வீரபாபுவிடம் படக்குழுவினர் ஒப்படைத்துள்ளனர். படப்பிடிப்பில் 4 பேர் கொண்ட சித்த மருத்துவ குழுவினர் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் சிம்பு, கல்யாணி உட்பட படத்தில் நடிப்பவர்களுக்கும் தொழில்நுட்ப குழுவினருக்கும் தினமும் காலை மாலை மூலிகை கஷாயம் கொடுக்கின்றனர். ஆவி பிடிக்கவும் வைக்கிறார்கள். ஆரோக்கியமான உணவும் வழங்கப்படுகிறது. சித்த மருத்துவ குழு கண்காணிப்பில் நடத்தப்படும் முதல் படப்பிடிப்பு இதுவாகவே இருக்கும். தமன்னாவுக்கு சமீபத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்தார். மீண்டும் ஐதராபாத்தில் தெலுங்கு படப்பிடிப்பில் பேட்டி அளித்தார். எனக்கு கொரோனா தொற்று உறுதியானதும் மிகவும் பயந்து போனேன். சிகிச்சை எடுக்கும்போது செத்து போய்விடுவேன் என்ற எண்ணம்தான் வந்தது. கொரோனா பயம் நிறைய இருந்தது. நிச்சயம் பிழைக்க மாட்டேன் என்றே தோன்றியது. மருத்துவர்கள் தான் என்னை காப்பாற்றினார்கள். அந்த கஷ்டமான நேரத்தில் எனது பெற்றோர்கள் தான் தைரியம் கொடுத்தனர். அந்த நேரத்தில் வாழ்க்கை எவ்வளவு விலை மதிக்க முடியாதது, உயிரோடு இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்று தோன்றியது. இப்போது தேறி வருகிறேன். கொரோனா வந்தவர்கள் பாதி பேருக்கு பயத்தில் தான் உயிர் போய்விடுகிறது என்று நினைக்கிறேன். அந்த பீதி இல்லாமல் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். தைரியம்தான் மனிதனுக்கு பாதி பலம் என்று தமன்னா கூறினார். உரி அடி படத்தின் சண்டை காட்சிகள் மூலம் ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்றவர் விக்கி. வீரம் படத்தில் இடம்பெற்ற அஜித், அதுல் குல்கர்னி கிளைமாக்ஸ் சண்டை காட்சியை விக்கி அமைத்தார். சூரரை போற்று படத்திலும் இவர்தான் சண்டை காட்சிகளை அமைத்துள்ளார். வீரம் படப்பிடிப்பில் அஜித் சாரை பார்த்தவுடன் புத்துணர்ச்சியும் தயக்கமும் ஏற்பட்டது. ஆனால் அவரோ என்னிடம் வந்து பேசி என்னுடைய தயக்கத்தை போக்கினார். என்னிடம் எப்படி வேண்டுமானாலும் வேலை வாங்கலாம் என்று அவர் கூறினார். என்னுடைய தயக்கத்தை போக்கி சண்டை காட்சி அமைத்து கொடுத்தேன். சண்டை காட்சிக்கு மிகவும் ஒத்துழைப்பு தந்த அஜித் சார் என்னை கியூட் மாஸ்டர் என்று சொல்லிவிட்டு சென்றார். எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது என்றார் ஸ்டன் மாஸ்டர் விக்கி. தீபாவளிக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மூக்குத்தி அம்மன் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் இயக்குனரும் நடிகருமான ஆர்.ஜே. பாலாஜி ட்விட்டரில் லைவில் ரசிகர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது ரஜினியை பற்றி ரசிகர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பாலாஜி, நான் சூப்பர் ஸ்டாரின் மிக தீவிரமான ரசிகன். சிறு வயதில் என்னுடைய தாத்தா ரஜினி ஒரு நல்ல மனிதர் என்று சொன்னார். அது இன்று வரை என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவர் ஒரு சூப்பர்மேன், மிகச்சிறந்த மனிதர். தளபதி முதல் தர்பார் வரை அவரை பற்றிய நிறைய நினைவுகள் உள்ளன. சில வருடங்களுக்கு முன்னர் அவர் அரசியலுக்கு வருவது பற்றி நான் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறேன். அதை பின்னர் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி நான் பேசியிருக்கக்கூடாது என்று அதற்காக வருத்தப்படுகிறேன் என்றும் கூறியுள்ளார். சூர்யாவின் 40வது படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளது. இந்த படத்தை இயக்கவிருக்கும் இயக்குனர் பற்றிய தகவலும் படத்தின் ரிலீஸ் தேதியும் வெளியாகி சூர்யாவின் ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. பாண்டிராஜ் சூர்யா கூட்டணியில் உருவான பசங்க 2 படத்தில் சூர்யா கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தார். ஆனால் தற்போது பாண்டிராஜ் இயக்கவிருக்கும் 10வது திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் சூர்யா. இந்த படத்தின் படப்பிடிப்பு வரும் டிசம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி இறுதிக்குள் முடிந்துவிடுமாம். மேலும் 2021ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று இந்த படத்தை வெளியிடப் போவதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது.
நடிகர் விக்ரமின் மகள் அக்ஷிதாவுக்கு நேற்று பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதன் மூலம் நடிகர் விக்ரம் தாத்தாவாகி உள்ளார். கௌதம் மேனனின் துருவ நட்சத்திரம், அஜய் ஞானமுத்துவின் கோப்ரா உள்ளிட்ட படங்களில் நடித்து வரும் விக்ரம் இந்த 2 படங்களை அடுத்து கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் தனது மகன் துருவுடன் இணைந்து நடிக்க உள்ளார். சூர்யா ஜோதிகா கடைசியாக இணைந்து நடித்த படம் சில்லுன்னு ஒரு காதல். கடந்த 2006ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் ரசிகர்களால் அதிகம் ரசிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் ஜோதிகா நடிக்கும் படங்களை தயாரித்துள்ள சூர்யா அவருடன் இணைந்து நடிக்கவில்லை. சூர்யாவும் ஜோதிகாவும் இணைந்து நடிக்க உள்ள படத்தை ஹலிதா ஷமீம் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் சில்லு கருப்பட்டி படத்தை இயக்கி பிரபலமானவர். மேலும் இப்படத்தை மலையாள இயக்குனர் அஞ்சலி மேனன் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வெளியாகும். ஆபாசம், இரட்டை அர்த்த வசனங்கள் நிறைந்த படம் இருட்டு அறையில் முரட்டு குத்து. இப்படத்தை இயக்கிய சந்தோஷ் பி ஜெயக்குமார் தற்போது மீண்டும் ஒரு அடல்ட் காமெடி ஹாரர் படத்தை இயக்கியுள்ளார். இந்த படத்திற்கு 2ஆம் குத்து என பெயர் வைத்துள்ளனர். இப்படத்தில் மூலம் இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் ஹீரோவாக அறிமுகமாகிறார். பிக் பாஸ் டேனியல், சாம்ஸ், ஷாலு சமு ஆகியோர் இப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பிரசாத் இசையமைத்துள்ள இப்படத்திற்கு பல்லு ஒளிப்பதிவு செய்துள்ளார். இப்படத்தை தீபாவளி அன்று வெளியிட இருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர்.